இந்த உலகத்துல பல வகையான உணவுகள் இருக்குது. ஆனா எல்லா உணவையுமே விலை உயர்ந்த உணவா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்துல உள்ள விலை உயர்ந்த உணவுகளை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது மட்சுடேக் மஷ்ரூம். சைனா, ஜப்பான், கொரியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மட்சுடேக் மஷ்ரூமை. சாதாரணமாக மழை பெய்யும் நேரங்களில் நம்ம இடங்கள்ல கூட அதிகமாக காளான்கள்லாம் வளரும் அப்படி தானே. அந்த மாதிரி காளான்கள் இது இல்லைங்க. சைனா, ஜப்பான், கொரியாவோட காட்டு பகுதிகளில் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும், அதுவும் மணல்களுக்கு அடியில் வளரக்கூடியது தான் இந்த மட்சுடே காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டான காளான்களாக இருக்குது. அவங்க சாப்பிட்றது, அவங்க வாங்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த காளான்களோட விலையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோ மட்டுமே 70,000 80,000 வரை விற்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பேசாம ஒரு பைக்கு கூட இதுக்கு வாங்கிட்டு போயிடலாங்க. இரண்டாவது ஜெயண்ட் ப்ளூ ஃபின் டூனா. மீன் என்பது இன்னைக்கு பல மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட் அப்படிதானே. ஃபிஷ் பிடிக்காத மக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் வஞ்சர மீன் அப்படின்றது எவ்வளவு ஃபேமஸோ, எவ்வளோ அதிகமான சுவையும் விலையும் உடையதோ, அதே மாதிரி தாங்க ஜப்பான், சைனால ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் அப்படின்னா இந்த ஜெயண்ட் ப்ளூஃபின் டூனாவை தாங்க சொல்லுவாங்க. இதில் ஒரு ஜெயண்ட் ப்ளூஃபின் டூனா ஃபிஷ்ஷோட ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மதிப்பில் 22 கோடிங்க. நினச்சி பாருங்க, ஒரு ஃபிஷ்ஷோட ரேட் 22 கோடியா. ஒவ்வொரு ஜெயண்ட் ப்ளூஃபின் டூனாவும் குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 210 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பல பணக்காரர்கள், விலை உயர்ந்த பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த மீனை அடி போட்டு வாங்குவாங்க. பல பேர் ஏலத்துல கஷ்டப்பட்டு பல கோடி கொடுத்து எப்படியாவது இதை வாங்கிடணும் அப்படின்லாம் துடிப்பாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. மூன்றாவது போனோட்டி பொட்டேட்டோ. போனோட்டி பொட்டேட்டோ பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஒரே ஒரு தீவில் மட்டும்தாங்க இந்த வகையான உருளைக்கிழங்கை விளைவிக்கிறாங்க. இதை முதல்ல பிரான்ஸ்ல இருக்க விவசாயிகள் 1920க்கு அப்புறமா தான் முதலாக விளைவிக்கவே தொடங்குறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 டன் உருளைக்கிழங்கு மட்டும்தான் அவங்க விளைவிக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு கம்மியாகவும் இந்த போனோட்டி பொட்டேட்டோவை அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டேட்டோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கைக்குள்ள வச்சு கூட நீங்க அதை அமுக்கி புளிஞ்சிட முடியுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டானது தான் இந்த போனோட்டி பொட்டேட்டோ. இந்த போனோட்டி பொட்டேட்டோஸை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 1 கிலோவை 50,000 வரை விற்கிறாங்க. அதாவது 1 கிலோ 50,000க்கு அவங்க விற்க தொடங்குறாங்க. 100 டன் விளைவிச்சாலும் கிட்டத்தட்ட 10 நாளில் மொத்தமும் இந்த பொட்டேட்டோஸ் விற்பனை ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குறது எல்லாமே மிகப்பெரிய பணக்காரங்க மட்டும்தாங்க. சில வேளையில் அதை ஏலத்துக்கு விடுறாங்க. இதுவரை இந்த போனோட்டி பொட்டேட்டோஸ் 1 கிலோ 11 லட்சம் வரை ஏலத்தில் போயிருக்கு. நான்காவது ஜாமன் ஐபெரிக்கோ. ஸ்பெயின் நாட்டில் வளர்க்கப்படுற கருப்பு பன்னியோட கறி, அதாவது அதோட இறைச்சியை தாங்க ஜாமன் ஐபெரிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஒரு பன்னியோட இறைச்சியா? பன்னியோட இறைச்சி தான் விலை உயர்ந்த உணவாக இருக்குதா? அதுதான் பணக்காரங்களால் சாப்பிடப்படுதா அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்குள்ள கண்டிப்பாக வரும். ஆமாங்க, இந்த ஜாமன் ஐபெரிக்கோ அப்படின்னு சொல்லப்படுற கறியோட பன்னி, அதாவது அந்த பன்னியை எப்படி வளர்க்குறாங்கன்னா அதோட உணவாக சோளத்தை மட்டும் தாங்க கொடுப்பாங்க. முழுக்க சோளத்தை மட்டுமே சாப்பிட்டு கொழு கொழுன்னு வளரக்கூடியது தான் இந்த கருப்பு பன்னி. இந்த கருப்பு பன்னியோட கால் பகுதி இருக்கலாங்க, அதை வெட்டும் போது அதோட கால் பகுதி மட்டுமே கிட்டத்தட்ட 90,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த பன்னியை வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கொடுத்தா மட்டும்தான் இதை வாங்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான டேஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, பணக்காரங்க இதை வாங்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அந்த டேஸ்ட் மட்டும்தான். ஐந்தாவது கிராஃப்ட் ஸ்டீக்ஸ் வேக்யூ ரிபே. என்னடா இது பேர் அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இது ஒரு மாட்டு இறைச்சி தாங்க. உலகத்திலே விலை உயர்ந்த மாமிச உணவுகளில் இதுவும் ஒன்று. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கிராஃப்ட் ஸ்டீக்ஸ் அப்படின்ற இடத்துல தாங்க இதை விற்பனை செய்கிறாங்க. ஒமேகா 3, ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே இந்த இறைச்சியில் அதிகமாக இருக்குதுங்க. இது நியூயார்க்கில் கோடீஸ்வரர்களால் மட்டுமே சாப்பிடப்படுற ஒரு உணவாக இன்னைக்கு வரை இருந்துட்டு வருதுங்க. இந்த இறைச்சிகளை பயன்படுத்தப்படும் மாடுகளுக்கு தண்ணீரை விட பீர் தாங்க அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த மாட்டுக்கு வாரம் 3 முறை மசாஜ்லாம் செஞ்சு விடுறாங்க. அடே, நாங்களே ஒரு வாட்டி கூட மசாஜ் பண்ணது இல்லடா, மாட்டுக்கெல்லாம் மசாஜா அப்படின்ற அளவுக்கு தாங்க இது இருக்குது. இந்த மாட்டிறைச்சியோட 1 கிலோ மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம். நினைச்சு பாருங்க, ஒரு மாட்டிறைச்சி அதுவும் வெறும் 1 கிலோ 1.5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு விலை உயர்ந்த உணவு தான் இந்த கிராஃப்ட் ஸ்டீக்ஸ் வேக்யூ ரிபே. ஆறாவது ஸ்வாலோஸ் நெஸ்ட் சூப். சைனாவில் மட்டுமே விற்கப்படக்கூடிய இந்த ஸ்வாலோஸ் நெஸ்ட் சூப்பை பறவைகளின் கூடு சூப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
தென்னிந்தியாவோட ஆசிய பறவை ஸ்விஃப்ட் லெட் அப்படின்ற பறவையோட கூடை தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பறவைகளின் கூடு சுப்பணுன்னா எல்லா பறவையோட கூடையும் இவங்க எடுக்கிறது இல்லை. இந்த ஸ்விஃப்ட் லெட்டோட கூடில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த பறவையோட எச்சில்களை பயன்படுத்தி தாங்க இந்த ஸ்வாலோஸ் நெஸ்ட் சூப்பையே செய்கிறாங்க. இந்த ஸ்வாலோஸ் நெஸ்ட் சூப்போட ஒரு சூப்போட ரேட் என்ன தெரியுமாங்க? கிட்டத்தட்ட 2.3 லட்சம். என்னடா வெறும் கழிவை யூஸ் பண்ணி இந்த ஒரு சூப்பை செய்கிறாங்க, அதை குடிக்கிறதே மிகப்பெரிய தப்பு, அதுவும் 2 லட்சம், அதாவது 2.3 லட்சத்துக்கு குடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது சுவைக்காக அவங்க குடிக்கிறது இல்லைங்க. சூப் குடிக்கிறது மூலமாக சைனா மக்கள் வந்து இளமையை காக்க முடியும், நீண்ட ஆரோக்கியமாக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையோட ரேட்டு தான் கிட்டத்தட்ட 2.3 லட்சம். 7வது டென்சுக்கி வாட்டர்மெலன். எனது வாட்டர்மெலனா? தர்பூசணி பழமா? விலை உயர்ந்த உணவா? எங்கள் ஊரில் 40 ரூபாய்க்கு கிடைக்குமாடா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பேங்க. இந்த டென்சுக்கி வாட்டர்மெலன் மட்டும் ஜப்பானில் உள்ள ஹொக்கைடோ அப்படின்ற தீவில் மட்டும்தாங்க வளரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வாட்டர்மெலனை இவ்வளோ ரேட், அதாவது ஒரு விலை உயர்ந்த உணவாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற சாதாரண வாட்டர்மெலன் இல்லைங்க. ஹொக்கைடோ அப்படின்ற தீவில் மட்டுமே வளரக்கூடிய தர்பூசணி பழம் தான் இது. இந்த தர்பூசணி பழம் வந்து சாதாரண தர்பூசணி பழத்தை விட பல மடங்கு இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தர்பூசணியை ஏலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வரை விற்றுருக்காங்க. அதாவது 1 லட்சம் கொடுத்து கூட இந்த ஒத்த தர்பூசணியை கூட மக்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது சாதாரண மக்கள் இல்லை, விலை உயர்ந்த பணக்காரர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் ஏலம் இல்லாத காலத்தில் சாதாரண விற்பனைக்கு வைக்கும்போது இந்த ஒரு தர்பூசணியோட விலையை 20,000 அவங்க வந்து விற்கிறாங்க. 8வது டாங்கி சீஸ். டாங்கி சீஸ் ஏன் விலை உயர்ந்த உணவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க. இந்த டாங்கி சீஸ் வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக வந்து பணக்காரர்களால் பார்க்கப்படுது, சாப்பிடப்படுது. அதனால தான் இந்த டாங்கி சீஸை வந்து விலை உயர்ந்த உணவாக மக்கள் பார்க்குறாங்க. சாதாரணமாக சீஸ் அப்படின்றது மாட்டுப்பால்லேருந்து தயாரிப்பாங்க கரெக்டாக. ஆனால் இந்த டாங்கி சீஸ் மட்டும் கழுதை மற்றும் ஆட்டோட பாலை சேர்த்து தாங்க தயாரிக்கிறாங்க. அதில் அதிகப்படியான கழுதை பாலை சேர்க்குறாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 70% கழுதை பாலும் ஒரு 30% ஆட்டோட பாலையும் சேர்ப்பாங்க. இதில் 1 kg சீஸோட விலையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. ஏன் இவ்வளோ விலை? ஒரு கிலோ சீஸ் வந்து எதுக்கு 80,000க்கு விற்கிறாங்க அப்படின்னா இந்த பாலோட கலவையில் 25 லிட்டர் கழுதை பால் எடுத்தால் மட்டும்தான் ஒரே 1 கிலோ சீஸ் வந்து உங்களால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுவாச பிரச்சனைக்கு, ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு கூட இந்த டாங்கி சீஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு வர இந்த உலகத்தில் ஒருவேளை சோற்று கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்கள் இருந்துட்டு தான் வருது. ஆனால் இந்த நிலைமையில கூட இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு விலை உயர்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய பணக்காரர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில பேருக்கு கருத்து வரலாம், என்ன அப்படின்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை, அவன் சாப்பிட்றான், நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னு. இருந்தாலும் இதை பற்றின கருத்தை நீங்கள் மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.